ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு வெளியே எங்கேயோ போயிட்டு இருந்திருப்பா. இப்போ ஒருத்தவர் வந்து காரை தெரியாமல் இடிச்சிருந்துருப்பார். அவர் பார்த்திங்கன்னா அவரால் முடிஞ்ச காசு எல்லாமே கொடுப்பாரு, இதை வச்சு ஏதாவது சரி பண்ணுமா அப்படின்னு. அந்த காசை வாங்கிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அவள் போனதுக்கப்புறமா ஒரு கருப்பு கலரில் ஒரு குட்டி பாக்ஸ் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கிடக்கு. என்னடா இது அப்படின்னா அந்த கார்காரர் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பேரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை எங்கே போகிறா வர அப்படின்ற விஷயங்களை ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கு. அதே சமயம் ஹீரோனை எங்கே வந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுவாங்க போல் இறந்து போனதுக்கு. ஸோ அந்த பிளேஸ்க்காக தான் வந்திருக்கா. அங்கே ஆல்ரெடி நம்ம ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நீங்கள் அவசியம் இங்கே போயே ஆகணுமா அப்படின்னு, கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டு இருக்கான். ஸோ இங்கே எதுக்காக அவன் வரான், அவன் மண்டையில் என்ன தான் பிளான் இருக்குன்னு தெரில. மைக்கோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. அவளை பார்த்த உடனே இந்த யானோட ஒய்ஃபுக்கு என்ன தான் பண்ணுன்னு தெரில, ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கா. மைக்கோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்கெல்லாம் ஊற்றி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் வாங்கிட்டு வந்த அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காள். இதை அவங்க மாமியார் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன கோவமா என்னன்றது தெரில, அதெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கு. இது என் பையனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளேட் எடுத்து ஹீரோயின் வந்து அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போது அந்த யானோட மாமியார் இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வா அப்படின்ட்டு அவளை தனியாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு அந்த லிப்ஸ்டிக் எல்லாத்தையுமே தொட, இந்த இடத்துக்கு நீ இந்த மாதிரிலாம் வரலாமா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கா. அப்போது யானோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அம்மா எதுக்காக நீங்கள் இவகிட்ட இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க, அவளை கேர் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு. இல்லைம்மா அந்த லிப்ஸ்டிக்காக தான் துடைக்க சொன்னேன், இந்த மாதிரி இடத்துக்கு அவள் லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு வரக்கூடாதுல்ல, அதுவும் வந்து ரெட் கலரில் லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கண்டுக்கறல. யான் வந்து சொல்லிட்டு இருக்கான், இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு நீ அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நீ வாய மூடு அப்படின்ட்டு யானையும் பார்த்தீங்கன்னா வாய மூட சொல்கிறா. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கா. அதே சமயம் அந்த தாத்தாவை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டில் வந்து தேடி பார்க்குறாரு. டே எதுவுமே இங்கே இல்லைடா, ஒளிச்சு வைக்க இடம் கூட இல்லைடா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இந்த சைடை மைக்கோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீ என்னை எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட, ஆனால் என்னை இப்படி தனியாக தவிக்க விட்டு போயிட்டே அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அந்த நேரம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கையை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. யானோட ஒய்ஃப் இருப்பாள், அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குற, இவனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பொக்கையெல்லாம் வச்சு மரியாதைலாம் கொடுத்துட்ருக்கான். யானோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறா. ஓ இவன் தான் அவனா அப்படின்னு. அப்போது ஹீரோ வேற பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், ஒன்றும் நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை வந்துட்டு யானோட மாமியார் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஹீரோனுக்குமே ஒரு மாதிரியா இருக்குது. இதெல்லாம் பார்த்தா யானோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அந்த பொக்கே எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு இருக்கா. உங்களுக்கு வந்து ஹக் பண்ணணும் பேசணும் அப்படின்னா வேற எங்கனாச்சும் போய் பண்ணுங்கடா, எதுக்கடா எங்கள் அண்ணா முன்னாடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, காரணமே இல்லாமல் ஏன் கத்துற அப்படின்னு. நான் காரணமே இல்லாமல் கத்திட்டு இருக்கேனா, நேற்று இவங்க 2 பேரும் ஸ்கூல் கேம்பஸில் கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தாங்க. என்னோட அண்ணா இறந்து போய் 35 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் இவ வந்துட்டு வேற ஒருத்தனோட அஃபேரில் இருக்கா. இவெல்லாம் எந்த மாதிரி ஒரு பர்சன், இவெல்லாம் கேடு கட்டவா, ஃபர்ஸ்ட் இவளை எங்கேருந்து போக சொல்லுங்க அப்படி இப்படி. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி என்னை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படி. நான் சொன்னது எல்லாமே உண்மை தானே, எங்க பொய்ன்னு சொல்லு பார்ப்போம். எங்கள் அண்ணன் செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அஃபேரில் இருந்தியா, இல்லை இப்போ தான் உனக்கு இந்த அஃபேர் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறான். ஆனால் அவள் ரொம்ப கட்டுப்பாகி முன்னாடி வந்து அவளை பார்த்தீங்கன்னா அவளே அடிச்சுக்கிறா. போதுமா நீ ஹாப்பியா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு, ஜஸ்ட் நான் அவனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. சும்மா நடிக்காதடா, நேற்று நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஊர் சுற்றினா அந்த ஃபோட்டோ எல்லாமே எனக்கு வந்துருச்சு, மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு. ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவளை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகும்போது மைக்கோட அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வரானா. அப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறா. போதும் இந்த விஷயங்களை இதுக்கு மேலேயும் வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் ஆக்காத அப்படின்னா அவள் அங்கேருந்து போயிட்டுருக்காள. இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா யானோட ஒய்ஃப் வந்துட்டு வீடியோவாக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. யான் வந்துட்டு இது பண்ணுறான், என்ன பண்ணுற, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நீ ஓகே தானே அப்படி, நீ ஆசைப்பட்டு தானே நடந்திருக்கு, அப்புறம் என்ன அப்படின்னு, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் தான் நீ வந்துட்டு என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டியா,
என்ன அங்கே வர வச்சு நீ தானே இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்திருக்க, காலையிலேயே நீ கிளம்பி போயிட்ட. ஆனால் எதுக்காக மைக்கோட இந்த ஃபியூனரலுக்கு வந்த? யாராவது இங்கே வந்திருக்காங்களா? நீ என்ன அந்தளவுக்கு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ ஏதோ ஒரு பேட் மூடில் இருக்கேன்னு நினைக்கிறேன், சும்மா எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத, நீ பண்ண தப்ப நீ ஒத்துக்கோ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போ. நான் இதுக்காக ஒத்துக்கறணும், நான் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்னு. பாரா, நேற்றே நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், நீ எனக்காக எழுதின அந்த லவ் லெட்டர் என் கைக்கு வரவே கிடையாது, நான் அதை அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டலை. நீ வந்துட்டு அந்த விஷயத்துக்காக என்னை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட சுச்சுவேஷனை நீ பேடாக யூஸ் பண்ணிக்கிற. நீ ஒரு லாயர் தானே, உனக்கு டைம் வந்துட்டு எவ்வளோ முக்கியமானது. இதை மாதிரி சில்லித்தனமான வேலைகள்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நீ எதா இருந்தாலும் தெரிஞ்சுட்டு பேசு, நீ ரொம்ப ஓவரா போற அப்படின்னு. நானா இல்லை நீயா? சரி சொல்லு, எதுக்காக நீ இங்கே வந்த? அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா? நீனும் அவனும் க்ளோஸே கிடையாது, எதுக்காக நீ வந்த? நான் என்ன முட்டாளா? இந்த விஷயங்கள் கூட எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு. இவனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அங்கேருந்து போக போகிறாள். இவன் பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சி அந்த கீயை வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன், ஏன்னா அவனோட மைண்ட் செட் வந்து சரியில்லை அப்படின்னு. நான் போய்ப்பேன் அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா இழுத்து 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அந்த நேரம் அந்த மைக்கோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்களா, அவங்களும் இங்கே தான் பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, இப்படியே நம்ம 2 பேரும் சண்டை போடணுமா இல்லை இங்கேருந்து போகணுமா அப்படின்னு. அதனால இவ பார்த்தீங்கன்னா அந்த கீயை கொடுத்துட்றா. ஸோ அவனும் போயிட்டு கார் எடுக்க, இவளும் பார்த்தீங்கன்னா காரில் ஏறி போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஃபேமிலி பார்க்குது. அவங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிடுறானுங்க 2 பேத்துக்கு நடுவில் அஃபேர் இருக்குது அப்படின்னு. அதே சமயம் அந்த பேரனை தான் காட்டுறாங்க. இவனோட பேரை நம்ம சும்மா ஜோன்னு வச்சுக்கரலாம். இவன் வந்து ஹீரோனை எங்கே வரா போகிறா அப்படின்ற விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன ஒரே இடத்துலயே இந்த லொக்கேஷன் காட்டுது அப்படின்னு இவன் குழம்பிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த தாத்தாவை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்குள்ளே தான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு இருக்காரு. இன்னுமே எதுவுமே கிடைக்கல போல அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நீ ஓகே தானே, இனி நீ கோவத்தில் இருக்கியா என்ன? சரி, என்னோட சாரை போயிட்டு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைக்கிறா. நான் போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு காரை விட்டு இறங்கி அவன் கடைக்கு போகிறானா. இவன் என்ன நினச்சான்னு தெரில. இவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு இறங்கி வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. யானோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, எங்கள் அண்ணா சாகிறதுக்கு முன்னாடியே அஃபேரில் இருந்தியா இல்லை இப்போ தான் உனக்கு இந்த அஃபேர் இருக்கா அப்படின்னு. அந்த விஷயம் அப்புறம் அந்த ஜெனை போய் மீட் பண்ணி பேசியிருந்திருப்பாங்க. அந்த அம்மாவும் சொல்லியிருந்திருக்கோம், நீ அவனோட பொண்டாட்டி தானே, அவன் அஃபேரில் இருக்கான்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு. அப்புறமா இவளோட ஐடி கார்டை வச்சு லோன் எடுத்திருப்பான்ல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு ஒரு மாதிரி தான் வந்துட்டு இருக்கா. பார்க்கவே பாவமாக தான் இருக்கு. நேராக பார்த்தீங்கன்னா அவள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. காரை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வரா. அப்போ தான் அந்த ஜோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறா, எது இந்த மாவா இங்கே எப்படி வந்துச்சு, நம்மளுக்கு லொக்கேஷன் அங்கெல்லாம் காட்டுது அப்படின்ட்டு. உடனே அந்த தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுறான், அவள் வந்துட்டா சீக்கிரம் வாங்க அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வராரு. ஸோ இவளுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கா, அன்னைக்கு வந்து பர்சன் தானே அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டு போயிட்டு பார்த்தா பூட்டெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. அதான் அந்த கார்காரர் இடிச்சிருந்துருப்பார்ல, பிளாக் கலரில் ஒன்று பார்த்துருப்பாரு, அதை ஃபோட்டோ எடுத்து இவளுக்கு அமுச்சு விட்றாங்க. இது உன் காரில் இருந்தாமல் கீழே விழுந்திருக்கு. நான் இந்த மெக்கானிக் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டு பார்த்தேன், இது வந்துட்டு ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் ஆமா, ஸோ நீ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை கேட்டோன்னே அவள் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அந்த காரை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, யாரா நம்மளை வந்துட்டு இப்படி ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னு. இதுக்கப்புறமா வென்சு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா, எல்லாமே ஓகேவா அப்படின்னு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சும்மா போய் சொல்லாத, என்கிட்ட ஹீரோ எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டான் அப்படின்னு. அப்படியா, என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவனை ஃபாலோ பண்ணி வீடு வரைக்குமே வந்தானாமே, அதை பற்றி தான் சொன்னான், அவ்வளோதானா, வேறு எதுவும் சொல்லலை, உனக்கே தெரியும் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு. தயவு செஞ்சு என்னை இன்னிமே கஷ்டப்படுத்தாமல் கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. அப்போ அந்த பாக்ஸ் எடுத்து ஒரு மாதிரி பார்க்குறா. கையில் போட்டிருக்க அந்த ரிங்கையுமே பார்க்குறா. நம்மளை இந்த அளவுக்கு முட்டாளாக்கி ஏமாத்திட்டானே, இதுக்கப்புறமா எதுக்கு நம்ம இந்த ரிங்கை போட்டிருக்கணும் அப்படின்னு அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதை கழட்டி வச்சுட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கார்லலாம் வச்சுட்டு காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. காரை ஸ்டாப் பண்ணி ஏறி தொலை அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா காரில் ஏறி உட்காந்துடுறான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஹீரோ ஸ்டே பண்ணியிருப்பான்ல அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. நீ அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு. பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி டிலே பண்ணாமல் சீக்கிரம் பண்ண அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக போகிறானா. அப்போ இவ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூப்பிட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. எதுக்குன்னு தான் தெரில, ஏன்னா அவன் தான் அங்கே வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்து விட்டுருப்பான்.
இருந்தாலும் நிறைய விஷயங்கள ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறாளா இல்லை என்னன்றது புரியலை. இதுக்கப்புறமா நம்ம வென்சு பார்த்தீங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. யாரடி உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருப்பா? ஒருவேளை கடன் கொடுத்தவனா இல்லை அந்த காசு எடுத்து பதுக்கி வச்சிருக்கிறவனா இல்லை என்னன்றதே புரியலையே அப்படின்னு. ஹீரோனுக்கும் அதாண்டி எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அந்த லவ் லெட்டர் எழுதுனது ஹீரோ தான் அப்படின்னு என்கிட்ட சொன்னில்ல. ஆமாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த லெட்டரை அவன் எனக்காக தான் எழுதியிருக்கான் அப்படின்னு. எது உனக்காகவா அப்படின்ட்டு இவ பயங்கர ஷாக் ஆயிடுறா. அப்போ அந்த லெட்டரை நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சது மைக்கா இருக்குமோ அப்படின்னு. இருக்கலாம், அவன் கூட இந்த வேலையை பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி, ஹீரோ எப்படி யான் வந்து கண்டுபிடிச்சான் அப்படின்னு. யான் வந்து சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பான்ல, ஸோ அந்த விஷயங்களை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஹீரோ கூட சேர்ந்த இந்த வேலைகள் எதுவுமே பண்ண போகிறது இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா அவனுக்கு என் மேலே வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. என்னடி பேசிகிட்டு இருக்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து உனக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இன்னிமா அந்த ஃபீலிங்ஸ் அவனுக்கு இருக்க போகுது. அதெல்லாம் இருக்காது, விட்டு தள்ளு அப்படின்னு. இல்லடி வேண்டாம், லாயரா எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, உனக்கு என்ன இப்போ? அந்த லவ் லெட்டரை அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டுனதுக்காக ஹீரோ உன்னை ரிவெஞ்ச் எடுத்துருவான், நீ பயப்படுறியா? அதெல்லாம் நடக்காதுடி. இது என்ன சினிமாவா? இந்த மாதிரி சில்லித்தனமான விஷயங்களுக்குலாம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத சரியா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அந்த பிஏ பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் ஹீரோயின் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்களா என்ன அப்படின்னு. கண்டிப்பா, அவளுக்குன்னு இப்போ யாருமே இல்லை, எல்லாத்தையுமே பிரித்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது தான் அவள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க தனியாக பிளான் போட்டு சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன கருமம் தான் தெரில. இதுக்கப்புறம் அந்த யானை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். என்னத்தை பார்த்துட்டு இருக்க, தூங்கு அப்படின்னு. நீ குளிச்சுட்டு இருக்கும்போது உன் அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு. எது, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும்போது, நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல? உங்கள் அம்மா அப்பா தான் ஃபுல் காசையும் கொடுத்து அந்த வீட்டை வாங்குறதா இருந்தால் வாங்கணும், நீலாம் கொடுக்கக்கூடாது. என்னால் உனக்கு சப்போர்ட்லாம் பண்ண முடியாது லோன்லாம் பே பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா லேப்பில் உட்காந்து நிறைய விஷயங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கா. இதுக்கு முன்னாடி மைக்கோட ஆஃபீஸில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பாள்ல, ஷியா அப்படின்ற ஒரு நேம் போட்டது. ஸோ அவன் யார் என்ன அப்படின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவள் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கா. இவனுக்கு வந்துட்டு ஒரு ஃபேக்டரி இருக்குது அப்படின்ற விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறா. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறுநாள் பார்த்தீங்கன்னா அவள் கிளம்புறா. அப்போ வென்சு வந்து கால் பண்ணுறா, என்னடி பண்ணுற அப்படின்னு. நான் வந்துட்டு அந்த ஷியாவை பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு. அடி பைத்தியமே, தனியாக போய் எங்கேயும் மாட்டிக்காத, சும்மா இரு அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு பிளேஸை சர்ச் பண்ணி இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாள்ல, அதே பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்துட்டான். அந்த ஃபேக்ட்ரியை பார்த்தீங்கன்னா இவன் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கான். அங்கே ஒரு குட்டியாக ஒரு கடை இருக்குது. அங்கே போய் வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து கடை வச்சுருக்கீங்களே, உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா போகுதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டவுட்டாக தான் கேட்டுட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. செய்யறான்.